சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரியாக பணிபுரிந்து வந்தவர் தீபேஷ் தங்கமணி. கடந்த 2022ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த இவர் தனக்கு தெரிந்த கார்த்திக் என்பவரை திட்ட மேலாளராகவும் சாம் அலெக்சாண்டர் என்பவரை லாஜிஸ்டிக் மேலாளராகவும் நியமித்து வரவு செலவுகளை கவனித்து வந்தார். தீபேஷ் தங்கமணி உள்ளிட்ட 3 பேரும் சேர்ந்து வணிகத்தை பெருக்குவதாக கூறி கடந்த 3 ஆண்டுகளில் போலியான நிறுவனங்களுக்கு போலியான லாரி உரிமையாளர்களின் பெயர்களில் ஷிப்பிங் ஆர்டர் கொடுத்து சுமார் 23 கோடியே 50 லட்சம் ரூபாய் வரை கையாடல் செய்திருப்பதை கடந்த 2025ஆம் ஆண்டு ஆடிட்டிங் மூலம் கண்டறிந்திருக்கிறார்கள். தாங்கள் யார் யாருடைய வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி போலி ஆவணங்களை தயார் செய்தோம் என்பதையும் யார் யாருடைய வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்பி கையாடல் செய்தோம் என்பதையும் கைப்பட விரிவாக எழுதி கொடுத்த COO தீபேஷ் தங்கமணி தான் 6 கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக ஒப்புக்கொண்டதோடு தனது மகனை வெளிநாட்டில் படிக்க வைக்க அந்த பணத்தை பயன்படுத்தியதாகவும் 1 மாதத்தில் திருப்பி தந்து விடுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல கார்த்திக் 7 கோடி ரூபாய் மோசடி செய்ததாகவும் சாம் அலெக்சாண்டர் 11 கோடி ரூபாய் கையாடல் செய்ததாகவும் ஒப்புக்கொண்டு எழுதி கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் கையாடல் செய்த பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் இழுத்தடித்ததால் சம்பந்தப்பட்ட லாஜிஸ்டிக் நிறுவனம் 3 பேரின் மீதும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தது. புகாரின் பேரில் வழக்கை விசாரித்த மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் கீதாஞ்சலி உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 2வது நபரான கார்த்திக்கை கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது. வழக்கமாக செய்தி குறிப்பு அனுப்பும் போலீசார் இந்த தகவலை செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் 18ஆம் தேதி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபரான தீபேஷ் தங்கமணியை விசாரணைக்கு அழைத்தார் துணை ஆணையர் கீதாஞ்சலி. விசாரணைக்கு தனது வழக்கறிஞருடன் ஆஜரான தீபேஷ் தங்கமணி கையோடு தான் பணிபுரிந்த நிறுவனத்தின் பெயரில் 1 கோடியே 2.5 லட்சம் ரூபாய்க்கு 11 வரைவோலைகளை எடுத்து வந்ததோடு பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுவதாகவும் கூறி அதனை துணை ஆணையர் கீதாஞ்சலியிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. வரைவோலைகளை பெற்றுக்கொண்ட துணை ஆணையர் கீதாஞ்சலி மோசடி செய்த 6 கோடி ரூபாய் பணத்தில் இன்னும் எவ்வளவு பணம் கையில் உள்ளது என்று கேட்டதாகவும் 2 கோடி ரூபாய் வரை பணம் இருப்பதாக கூறிய நிலையில் தீபேஷ் தங்கமணியை கைது செய்யாமல் விடுவித்து வீட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டதாகவும் தகவல் வெளியானது. இதுகுறித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலக உயர் அதிகாரியிடம் கேட்டபோது தீபேஷ் தங்கமணி சட்டப்பிரிவு 35-111 என்ற சம்மனில் விசாரணைக்கு ஆஜரானார். அவர் கையில் 1 கோடி ரூபாய்க்கான வரைவோலைகளை கொண்டு வந்தாரா என்பது தெரியவில்லை என்றார். மேலும் தீபேஷ் தங்கமணியை வழக்கில் இருந்து விடுவிக்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட தீபேஷ் தங்கமணியை காவல் ஆணையர் சொன்னதால்தான் கீதாஞ்சலி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் என்றும் எப்போது தேவையோ அப்போது அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.